ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த டுட்டோரியல் என்ன பார்க்க போறோம்னா, பஸ் மாடல் பண்ணுறது எப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவருக்காக ஒரு லோ பாலி மாடல் பண்ண போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் பண்ணுறதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே மெஷஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய அப்ஜெக்டிவ். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெஷ்ஷை மூவ் பண்ணலாம், எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம்னா மூவ் பண்ணுவீங்க, ஸ்கேல் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் மெஷ்ஷை ஹேண்டில் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஆப்ரேஷன்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்களே சூப்பரான மாடல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண முடியும், ரியலிஸ்டிக்கான பஸ்ஸையும் ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களே பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மெஷ்ஷை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு இந்த பஸ் மாடல் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிட்டேன். டிஃபால்ட்டாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த கியூபை நம்ம பஸ்ஸாக மாற்ற போகிறோம். ஓகேவா? எடிட் மோடு போய்க்கலாம். ஸ்கேல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு எந்த அளவுக்கு பஸ்ஸோட லென்த் இருக்குமோ அந்த அளவுக்கு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? லென்த் அசியூம் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம ஒரு சைடு ஒர்க் பண்ணால் இன்னொரு சைடு ரிஃப்ளெக்ட் ஆகணும் இல்லைங்களா? அதுக்காக நான் மிரர் மாடிஃபையர் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்கு கண்ட்ரோல் ஆரை கிளிக் பண்ணி ஒரு லூப் கட் பண்ணிக்கங்க. எக்ஸ்ரே மோடை எனேபிள் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடை செலக்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்ரே மோடை எனேபிள் பண்ணால் தான் பேக் சைடில் உள்ள பாயிண்ட்டும் செலக்ட் ஆகும். ஓகேவா? எக்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெர்டெக்ஸ் அப்படின்றத டெலிட் பண்ணிங்கன்னா ஒரு சைடு டெலிட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துருங்க. வந்துட்டு நம்ம மாடிஃபையர் அப்ளை பண்ணலாம். மிரர் மாடிஃபையர் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. இங்கே பாருங்கள், எக்ஸ் டைரக்ஷன், இது மிரர் ஆகிட்டு. ஓகேங்களா? நீங்கள் சப்போஸ் வேறு டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணிங்கன்னா, இப்போ வேறு டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ ஒய் டைரெக்ஷனில் மிரர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒய் எக்ஸ் செலக்ட் பண்ணி மிரர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எடிட் பண்ணலாம், ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வீல் வரைகிறதுக்கான ஒரு பேஸை ரெடி பண்ணுவோம். ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் மோடில் சிலிண்டர். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட்டு ஒரு 90 டிகிரி கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் எக்ஸ். ஓகேவா? ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு ஜி ப்ரெஸ் பண்ணுறேன். இசட் டைரெக்ஷனில் எந்த லெவலுக்கு வீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஜி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒய் டைரெக்ஷன் வச்சுக்கிறோம். ஷிஃப்ட் டி கிளிக் பண்ணி டூப்ளிகேட் ஆகிடும். எஸ்கேப் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதே இடத்துலையே டூப்ளிகேட் ஆகிருக்கும். மறுபடியும் ஜியை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒய் டைரெக்ஷனில் நம்ம மூவ் பண்ணணும். ஒய் டைரெக்ஷனில் மூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஆக்சுவலாக இது எதுக்குன்னா, நம்ம வீல் இங்கே மாட்டுவோம்ல, அதுக்கு உள்ள கேப் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வச்சு நம்ம பூலியன் ஆப்ரேஷன் பண்ணி இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிங்க. எந்த ஆப்ஜெக்டை கட் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்க. பூலியன் மாடிஃபையர் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த பூலியனில் இங்கே இருக்கிற இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ கட் ஆகிடும். இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கு பாருங்கள். இதை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ இந்த ஆப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதில், அதனால இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா, இதை கேன்சல் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டோன்னா ஒரே ஆப்ஜெக்டாக மாறிடும். ஷிஃப்ட்டை பிடிச்சி ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஜே ரெண்டையும் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே பண்ணிங்கன்னா ஒரு சிலிண்டராக கிடச்சிரும். நீங்கள் இப்போ போயிட்டு இந்த ஆப்ஜெக்டில் சிலிண்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ரெண்டுதுமே கட் ஆகிருக்கும். ஓகேவா? பேசிக்கான பஸ்ஸோட ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எடிட் மோட் போயிடலாம். எடிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நமக்கு சைடில் நிறைய விண்டோஸ் வேணும் கரெக்டாக? அதனால் கண்ட்ரோல் ஆர் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு குறுக்க நம்ம ஒரு லூப் கட் ரெடி பண்ணிடுவோம். இதுக்கு மேலே தான் விண்டோஸ்லாம் வரப்போகுது. கண்ட்ரோல் ஆரை கிளிக் பண்ணிங்க. மேலே ஸ்க்ரோல் பட்டன் அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி டிவைட் ஆகும். எத்தனை விண்டோ வேணுமோ அந்த அளவுக்கு டிவைட் பண்ணிக்கங்க. ஓகேவா? டிவைட் பண்ணிட்டு எஸ்கேப் பண்ணிட்டீங்கன்னா டிவைட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம விண்டோவை ரெடி பண்ணலாம். இதை பிடிச்சிங்க. இந்த கார்னரையும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, இண்டிவிஜுவலாக எந்த பாயிண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மறுபடியும் ஷிஃப்ட்டை பிடிச்சி இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு இதுலேருந்து இது ஃபுல்லுமே செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு டயகோனலாக அது கார்னரில் எங்கே பாயிண்ட் இருக்கோ அப்போ கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் ஹோல்ட் பண்ணி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதிலேருந்து
ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ண கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி இது வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே விண்டோ ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? ஐன்றதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஐயை ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு விண்டோ மாதிரியான எஃபெக்ட் கிடைக்கல. ஓகேவா? இது வரைக்கும் விண்டோ மாதிரி இருக்குது. இந்த பக்கம்லாம் ஃபுல்லுமே வந்து ஒரே பாக்ஸாக க்ரியேட் ஆகிட்டு இது ப்ராப்ளம். இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஐயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி இருக்கும்போது தான் வரும். சப்போஸ் நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் போயிடும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும். அந்த ஆப்ஷனும் வராது. மறுபடியும் ஐயை ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் வரும். மறுபடியும் வெளில கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது போயிடும். ஒன்ஸ் போயிட்டுனா இது வராது. ஓகேவா? நீங்கள் கண்ட்ரோல் இசட் யூஸ் பண்ணி தான் இதை வர வைக்கணும். இல்லை இண்டிவிஜுவல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஷன் எல்லாம் எனேபிளில் இருக்கும். நமக்கு இங்கே இருக்கிற திக்னஸ் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப கம்மியாக அதிகமாக இருக்குது. ஓகேவா? அதனால் கண்ட்ரோல் இசட் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? ஐ ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இன்செர்ட் விண்டோ வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? விண்டோ கொஞ்சம் உள்ளே போயிருக்கணும் இல்லைங்களா? ஈயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணி உள்ளே அமைக்கிறோம். இப்போ உங்களுக்கு விண்டோஸ் ரெடி. ஓகேவா? விண்டோ ரெடினாலும் வியூ போர்ட்டில் கரெக்டாக தெரியல. இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஓகேவா? அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதை பிளெண்ட் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் பி அப்படின்றது உங்களுக்கு பெவல்ன்றது தெரியும். பிளெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் ஆகும். இப்போ மவுஸோட ஸ்க்ரோலில் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக உங்களுக்கு கார்னர்லாம் ஸ்மூத் ஆகும். ஓகேவா? ரொம்ப அதிகமாக ஸ்க்ரோல் பண்ணிங்க, ஓரளவு அப்ராக்சிமேட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க, இன்சைடும் உங்களுக்கு பெவல் ஆகிடும். அதே மாதிரியே நீங்கள் அவுட் சைடும் பெவல் பண்ணணும். இங்கே இருக்கு பாருங்கள். இதே மாதிரி இந்த எட்ஜை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணிங்க. டபுள் கிளிக்கு. இந்த டபுள் கிளிக் ஒர்க் ஆகலைன்னா ஆல்ட்டை பிடிச்சிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு அப்படி தான் வரும். இப்போ பேசிக்கான உள்ள செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைம் பிடிச்சிட்டு ஆல் டைம் பிடிச்சிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா லூப் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால் பயப்பட வேணாம். கண்ட்ரோல் பி மறுபடியும் பெவல். ஓகே, இங்கே செலக்ட் ஆகலை. கண்ட்ரோல் பி எந்த அளவுக்கு வேணுமோ பெவல் யூஸ் பண்ணிங்க. ஓகேவா? நான் அப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். இது வந்து நம்ம லோ பாலி மாடல்ஸில் பண்ண போகிறோம். சப்டிவிஷன் யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? சப்டிவிஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்கான்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? என்கான்ஸ்னால் என்னென்னா, ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி என்கான்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். என்கான்ஸை பொறுத்த வரைக்கும் 4 வெர்டெக்ஸ் மேலே அதிகமாக இருக்குன்னா ஒரு இந்த மாதிரி இது ஒரு பாலி இப்படி ஃபேஸ் செலக்ட் பண்ணுறீங்க. ஃபேஸில் போய்ட்டு ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா 4 பாயிண்ட்டுக்கு மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்கான்ஸ்னு சொல்லுவோம். சப்டிவிஷன் மாடிஃபையர் யூஸ் பண்ணும்போது என்கான்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ரிசல்ட்டு நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு ஒரு ப்ராப்பராகவே இருக்காது. அதனால தான் சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம லோ பாலி யூஸ் பண்ணுறதுனால என்கான்ஸ் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ வேணால் என்கான்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் டாப்பில் பாருங்கள், இதெல்லாம் வந்து குவாட்னு சொல்லுவாங்க. 4 பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? இது எப்போ என்கான்ஸாக மாறும்னா ஷிஃப்ட்டை கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க. இது செலக்ட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி இது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் ப்ரெஸ் பண்ணேன்னா என்ன ஆகுது? ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், வெர்டெக்ஸ் எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை ஒரு என்கான்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ஃபேஸுக்கு எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குது? 4 வெர்டெக்ஸ் மேலே போனாலே அது என்கான்ஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நிறைய வெர்டெக்ஸ் இருக்குது. இது ஒரு என்கான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சப்போஸ் இதில் நான் சப்டிவிஷன் மாடிஃபையர் யூஸ் பண்ணால் எப்படி ப்ராப்ளம் வருதுன்றதை பார்க்கலாம். போகிறோம், சப்டிவிஷன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒஸ்ட்டான ரிசல்ட் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்ட்ரெச்சிங் ஆகிருக்கு இந்த இடத்துல. இதை தான் நான் சொல்ல வந்த பிரச்சனை. ஓகேவா? இப்போ ஒயர் ஃப்ரேம் மாடிஃபையரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஆப்டிமல் டிஸ்பிளே அப்படின்னு இருக்குல்ல, இதை எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் இதோட ஃபைனல் ரிசல்ட் மெஷ்ஷு தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் எந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துங்க. இந்த மாதிரி மெஷ் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும். அதனால தான் நீங்கள் சப்டிவிஷன் மாடிஃபையர் யூஸ் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக என்கான்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, பஸ்ஸோட விண்டோஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வரலாம். ஃப்ரண்ட்டில் உள்ள விண்டோ எக்ஸ்ட்ரீமோட எனேபிள் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபேஸ் இந்த எட்ஜை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஓரளவுக்காச்சும் பஸ் மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த ஃபேஸுக்கு இங்கே ஒரு விண்டோ வரும் இல்லைங்களா? அந்த விண்டோவை ரெடி பண்ண போகிறோம்.
கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சிங்க, ஷிஃப்ட்டை பிடிச்சி இந்த கார்னர் செலக்ட் பண்ணிங்க. இப்போ ஐயை ப்ரெஸ் பண்ண போகிறோம். இந்த விண்டோவுக்கு இண்டிவிஜுவலாக வரக்கூடாது, ஓகேங்களா? இது ஃபுல்லாக இப்படி கட்டமாக வரணும், கரெக்டாக? அதுக்கு இண்டிவிஜுவல்ன்றதை ரிமூவ் பண்ணிடணும். நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பவுண்ட்ரியும் ரிமூவ் பண்ணிடுங்க, ஓகேவா? இண்டிவிஜுவல்னால் மல்டிபிள் இருக்கும்போது தான் இந்த இடத்துல இண்டிவிஜுவல் வந்து ரோல் ப்ளே பண்ணும். சாரி, இண்டிவிஜுவல் வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ்லேயும் ப்ராப்ளமாக தான் ஆகுது. நீங்கள் இதையும் எடுத்து விட்டுருங்க, பவுண்டரியும் எடுத்து விட்டுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சிரும். இப்போ இந்த செட்டிங் சேமாகவே இருக்கும். நீங்கள் கண்ட்ரோல் இசட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். நான் எதுக்காக ஃபஸ்ட்லேருந்து வரேன்னா இந்த எட்ஜ் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டேன், ஓகேவா? கண்ட்ரோல் இசட் மறுபடியும் ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு வச்சுக்கலாம், ஓகேவா? வச்சுட்டு ஈயை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இ ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூடு இன்சைடு பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு ஃபேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஃபேஸை டெலீட் பண்ணிடலாம், ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போ வெர்டெக்ஸ் மோட எனேபிள் பண்ணி பாருங்கள். நம்ம மிரர் மாடிஃபையர் பாருங்கள். மிரர் மாடிஃபையரில் இந்த கிளிப்பிங் அப்படின்ற டூல் வந்து டிஃபால்ட்டாக எனேபிளாக இருக்காது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருக்குது, பாயிண்ட்டு செலக்ட் ஆகிருக்கு. இதை ரிமூவ் பண்ணிட்டு சொல்லுவோம். ஜி ப்ரெஸ் பண்ணுறேன், மறுபடியும் எக்ஸ் டைரக்ஷனில் ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வெர்டெக்ஸை மூவ் பண்ணிக்க முடியும். எக்ஸ் டைரக்ஷனில் எங்கே வேணால் இன்சைடு மூவ் பண்ண முடியும். வரும் இன்சைடு அந்த சைடு மூவ் பண்ணவே கூடாது, ஓகேவா? அது என்ன மீனிங்னா இந்த ஃபேஸ் இந்த சைடு போயிடும், இங்கே இதோட ஃபேஸ் இந்த பக்கம் வந்துடும். ஒன்று மேலே ஒன்று வந்து மெஷ் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கும், ஓகேவா? நீங்கள் பர்ஃபெக்டாக சென்டர் அலைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிளிப்பிங் அப்படின்றத ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வெர்டெக்ஸ் போயிட்டு ஜியை ப்ரெஸ் பண்ணுறோம். எக்ஸ் டைரக்ஷனில் இப்படி மூவ் பண்ணிட்டீங்கன்னா சென்டரில் கரெக்டாக அலைன் ஆகிடும், ஓகேவா? அதுக்கு தான் இந்த கிளிப்பிங் ஆப்ஷன். இப்போ உங்களுக்கு இந்த விண்டோ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதுக்கு பெவல் கொடுக்கலாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி சம்டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாடலில் வெர்டெக்ஸ்லாம் ஒன்று மேலே ஒன்று வந்து ஓவர்லாப்பாக ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஏ ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். அப்புறம் எம் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிவிட்டு பை டிஸ்டன்ஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத வெர்டெக்ஸ் ரிமூவ் ஆகிடும், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி பெவல் கொடுக்குறோம், ஓகேவா? இப்படி பெவல் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்குது. இதை விட ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் ஃபஸ்ட்டு ஐ ப்ரெஸ் பண்ணி இன்செர்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு ஃபேஸ் மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இ ப்ரெஸ் பண்ணால் ஒரு மிரர் மாதிரி, அதாவது விண்டோ மாதிரியான ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ நான் கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சேம்பர் கார்னர் வந்து சேம்பர் பண்ணிக்கிறேன் அந்த, ஓகேங்களா? ஒரு விண்டோ மாதிரியான ஷேப்பு எனக்கு கிடச்சிருச்சு. உங்களுக்கு வேறு எந்த இடத்துலையாச்சும் உங்களுக்கு இந்த கார்னர் சேம்பர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் இந்த இடத்துல வந்து பண்ணுறேன். இது ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அது நீங்கள் உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது, ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம மிரர் இங்கே வரையலாமா? சாரி, மிரர் இல்லை, ஹெட் லேம்ப், அதாவது ஃப்ரண்ட் ஃபேஸில் உள்ள லைட்டை வரைய போகிறோம். இதுக்கு எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம என்கான்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. நம்ம குவாடு யூஸ் பண்ணும்போது தான் வந்து நிறைய கன்சிடரேஷன் பண்ணணும், ப்ராப்பராக அலைன்மெண்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கேனா நைஃப் டூல். இதை யூஸ் பண்ணி நீங்கள் தேவையான இடத்துல வரைஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி வரைஞ்சி என்ட்ரு பண்ணிட்டேன், ஓகேவா? இதுதான் ஒரு மிரர், சாரி லேம்ப், ஹெட் லேம்ப் வரைகிறதுக்கான ஒரு ஷேப்பு. நீங்கள் எப்போது ஐ ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, அது இன்செர்ட், ஓகேவா? அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்சைடு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம் லைட்டாக, ஓகேவா? ரிசல்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? இந்த ரிசல்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதே ரிசல்ட்டை மெயின்டைன் பண்ணலாம். சப்போஸ் இந்த ரிசல்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டூல் என்னென்னா பெவல், கண்ட்ரோல் பி, ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் மெஷ் டூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச டூல்ஸ் எல்லாம் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. எதுக்காக நான் வந்து இப்போ நான் ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறேன், ஒரு டூலை எதை யூஸ் பண்ணி இதை ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரியே நீங்களும் என்ன செய்யணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச டூல் நாலேஜை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும், டிஃப்ரெண்ட்டாக. அப்போ தான் ஒரு புதுவிதமான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா?
கண்ட்ரோல் பி. ஷிஃப்டர் கிளிக் பண்ணிங்கன்னா சேம் லெவலில் இது ஒர்க் ஆகும். ஓகேவா? இதெல்லாமே டூல் நாலேஜால் தான் முடியும். உங்களுக்கு இந்த லைட் மாதிரியான ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. அடுத்து இன்சைடு வந்து இந்த லேம்ப் வரையலாம். அதுக்கு நம்ம தனியாகவே ஷேப்டியை கிளிக் பண்ணிவிட்டு மெஷ் போய்க்கலாம். மெஷ் போய்ட்டு ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லோக்கல் வியூ போய்க்கிறேன். இதை லைட் மாதிரி மாற்றிடுவோம். டேபு மேலே உள்ள ஃபேஸ் செலக்ட் பண்ணி இன்செர்ட் ஃபேஸ் ஐயை ப்ரெஸ் பண்ணேன்னா கொஞ்சம் இன்செர்ட் ஆகும். ஈயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஈயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் டவுன், மறுபடியும் இசட் டைரக்ஷன், எஸ். இது ஃபுல்லாக லைட் மாதிரி உள்ள ஷேப்பு. கண்ட்ரோல் ஆர் லூப் போட்டுக்கிறேன். ஜிஇசட். ஓகேவா? இது எதுக்காக பம்ப் மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணுறோம். லைட் மாதிரி எஃபெக்ட் வேணும் இல்லையா? அதுக்காக அப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம இது தனியாக இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே குவாட்ஸ் தான். சென்டரில் மட்டும் தான் என்கான்ஸு. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்தளவுக்கு ஒரு ஷேடிங் இஷ்யூ வராது. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா சப்டிவிஷன் மாடிஃபையர் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக. ஓகேவா? 2 or 3 டைம்ஸ். ஓகே. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா சப்டிவிஷன் மாடிஃபையரில் என்கான்ஸ் யூஸ் பண்ணும்போது பிரச்சனை வருது பாருங்கள். ஐ ப்ரெஸ் பண்ணுவோம். டபுள் டைம் ஐ ப்ரெஸ் பண்ணால் இன்சைட் பண்ணோம். இந்த என்கான்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனா ரொம்ப சின்ன லெவலில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து வெளியில் தெரியாது. ஓகேவா? கண்டிப்பாக என்கான் யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். வேறு வழியே இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல என்கான்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா ஒரு ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்க்குறதுக்கு வியர்டாக இருக்கக்கூடாது. பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக தெரியக்கூடாது. ஸ்மூத்தாக இருக்கணும். அதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். ஓகேவா? அப்புறம் என்ன செய்யலாமா, இந்த கார்னர் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் இ கிளிக் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா க்ரீஸ் ஆகிடும். டபுள் கிளிக், ஷிஃப்ட் இ கிளிக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஷார்ப்பாக வேணும்னா ஷார்ப்பாக வச்சுங்க. அடுத்தது இன்சைடு வேணும்னா ஷிஃப்ட் ஆர் கிளிக் பண்ணிங்கன்னா அதே லெவலில் வந்துடும். ஏற்கனவே செலெக்ஷன் ஆனதுனால பிரச்சனை வந்திருக்கு. ஷிஃப்ட் இ அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் போதும் வேண்டிய அளவுக்கு இது பண்ணிருக்கலாம். ஓகேவா? இப்போ லைட் மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள், என்கான்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல வரி வரியாக தெரியுது பாருங்கள். நம்ம இதை சின்னது பண்ணிக்கலாம். ஐ. இப்போ அந்த ப்ராப்ளம் ரிசால்வ். ஓகே. ஸ்லாஷ் பட்டன் அழுத்தி வெளில வந்துடுங்க. வெளில வந்த பிறகு ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ரொட்டேட் 90 டிகிரி ஜி ஒய் டைரக்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த லைட்டை வந்து இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டு ஃபுல்லாக ரொட்டேட் ஆகணும்னா என்ன மீனிங்னா இது 180 டிகிரியில் ரொட்டேட் ஆகணும். 6 கிளிக் பண்ணிவிட்டு 180 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகிடும். கிஸ்மோ எனபிள் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்கேல் டவுன். ஃப்ரண்ட் ஃபேஸ் பார்த்துங்க. டூப்ளிகேட் பண்ணால் ஷிஃப்ட் டி. ஸ்கேல், இந்த ஸ்கேல்லாம் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த இது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி. ஓகேங்களா? ஒரு சைடு வந்துருச்சு. இதே ஆப்போசிட் சைடு வரணும்னா நம்ம மிரர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா இது எல்லாமே சிங்கிள் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஜெக்ட் பண்ணோம்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய ஆப்ஜெக்ட் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். கண்ட்ரோல் ஜே அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிங்கிள் ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா மிரர் மாடிஃபையர் யூஸ் பண்ணலாம். மிரர் மாடிஃபையர். ஓகேவா? யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வருது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு எங்கேருந்து வரணும், இது ஆப்போசிட்டில் இங்கே போகணும். ஓகேவா? இதோட ஆரிஜின் பாயிண்ட் இந்த இடத்துல காட்டுது. இதை ரிசால்வ் பண்ணால் கண்ட்ரோல் ஏன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆரிஜின் கரெக்டாக லொக்கேஷனுக்கு போய்டும். சென்ட்ரல் லொக்கேஷன் போய்டும். நமக்கு மிரரும் பிரச்சனை இல்லாமல் வந்துடும். ஓகேவா? ஓகே, நமக்கு மாடல் வந்துருச்சு. அடுத்து சென்டரில் நம்ம இங்கே ஒரு ரேடியேட்டருக்கு போகிறதுக்கான ஒரு வென்டிலேஷன் பண்ண போகிறோம். அதுவும் சேம் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். கேவை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்களே அச்சீவ் பண்ணிக்கங்க.
ஓகேங்களா, என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிட்டு ஐயை ப்ரெஸ் பண்ணிங்க, மறுபடியும் ஈயை ப்ரெஸ் பண்ணி இன்சைடு கொண்டு போயிடலாம். மறுபடியும் ஸ்கேல் டவுன் வேணுன்னா ஸ்கேல் டவுன் பண்ணிக்கங்க, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, பெவல் பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்க ரிசல்ட் நல்லாயிருக்கும். இங்கேயும் பெவல் பண்ணிங்க, அதே நேரத்தில் இங்கேயும் கார்னரையும் கொஞ்சம் பெவல் பண்ணிக்கலாம், பார்க்க நல்லாயிருக்கும் லுக்கு. எக்ஸ்ஐ மோட எனேபிள் பண்ணிக்கலாம், அப்போ தான் இன்சைடு உள்ளதும் ப்ராப்பராக செலக்ட் ஆகும். இந்த மெஷ் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, கண்ட்ரோல் ஜி கிளிக் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம இது ஃபுல்லுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி பெவல் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ரேடியேட்டருக்கு போகிற இடத்துக்கும் ஒரு ஓப்பன் கிடச்சிருச்சு. இதில் நம்ம ஒரு ஃபின்ஸ் மாதிரி ரெடி பண்ணணும், மாடல் ரெடி பண்ணலாம். அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. இதுக்கு என்ன செய்யலாம்னா கண்ட்ரோல் ஆர் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த கண்ட்ரோல் ஆர் இது ஒர்க் ஆகலை, நம்ம தனியாகவே மாடல் பண்ணிக்கலாம். ஓகே, ஆப்ஜெக்ட் மோடு போவோம், ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணுங்கள், மெஷ் போயிட்டு கியூப் செலக்ட் பண்ணிக்கங்க, ஸ்லாஷ் எழுதிக்கலாம், எடிட் மோடு போகலாம், கண்ட்ரோல் ஆர் அப்படின்ற கிளிக் பண்ணிட்டு சென்டரில் லூப் கட் கிளிக் பண்ணிங்க. நம்ம இதையும் மிரர் தான் யூஸ் பண்ண போகிறோம், மிரர் மாடிஃபயர். அதுக்காக ஆப்போசிட்டில் உள்ள டெலீட் பண்ணிடலாம். மாடிஃபயர் போகிறோம், மிரர் அப்படின்னோன்னா மிரர் ஆகிடுது. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் டவுன் பண்ணுறோம், ஸ்கேல் பண்ணிக்கிறோம். ஸ்கேல் பண்ணிவிட்டு ஸ்கேலு எக்ஸ் டைரக்ஷனில். ஓகேவா, ஸ்கேல் எக்ஸ் டைரக்ஷன் பண்ணும்போது இங்கே ப்ராப்ளம் ஆகுது, இதை ரிசால்வ் பண்ணுறது கிளிப்பிங் அப்படின்றத எனேபிள் பண்ணிடுங்க. இன்சைட் உள்ளதை இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா சென்டராக லைன் ஆகிடும். ஏ ப்ரெஸ் பண்ணிட்டுங்க, ஏ ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்கேலு எக்ஸ் டைரக்ஷன். ஓகேவா, ஸ்கேலு இசட் டைரக்ஷன். இது எதுக்குன்னா ஒரு ஃபின்ஸ் மாதிரியான ஒரு மாடல் ரெடி பண்ணுறது தான். அந்த இடத்துல வரும் ஏர் வென்டிலேஷன் பண்ணுவோம்ல ரேடியேட்டர் பக்கத்தில், அதுக்காக தான் இந்த மாடல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபைனலாக நீங்கள் என்ன செய்யலாம், கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணி ஆல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் இதோட எல்லா லொக்கேஷன் ஐட்டமோடது ரீசெட் ஆகும். ஓகே, ஸ்லாஷ் எழுத்து வெளில வந்துடலாம். இதோட சைஸை ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் பொசிஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நம்ம பொசிஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம இது மாதிரி மல்டிபிள் ஆப்ஜெக்ட் நமக்கு வேணும், அதுக்காக அரே மாடிஃபயர் யூஸ் பண்ணலாம். அரே அப்படின்ற மாடிஃபயர் யூஸ் பண்ணிங்க. என்ன டைரக்ஷன் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனில் போகுது. இங்கே எக்ஸ் டைரக்ஷனில் நமக்கு என்ன டைரக்ஷன் வேணும், இசட் டைரக்ஷன் வேணும். இசட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா, இது மிரர் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே என்ன பண்ணணும்னா இசட் டைரக்ஷனில் வேணும். இசட்டில் வந்து வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டு எக்ஸில் 0ன்னு கொடுத்துருங்க. என்ன ஆகுனா இசட் டைரக்ஷனில் மூவ்மெண்ட் கிடைக்கும். இங்கே கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கவுண்ட் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் பிரச்சனை என்னென்னா இப்போ ஒரு மிஸ்பிஹேவ் ஆகுது. இதுக்கு என்ன ரீசன்னா இங்கே உள்ளதெல்லாம் ரீசெட் பண்ணி ஆகணும். அதுக்கு கண்ட்ரோல் ஏ ஆல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு இதோட வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸ்லாஷ் எழுதி வெளில வந்துடலாம். இப்போ உங்களுக்கு இதில் மல்டிபிள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த லெவல் தேவையோ அந்த அளவுக்கு இதோட கவுண்ட்டை குறைச்சிங்க. அப்புறம் சைடு வியூ சூஸ் பண்ணிவிட்டு இந்த டைரெக்ஷனில் இதை அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற க்ரீன் கலரில் உள்ளது என்னென்னு சொல்லியிருக்கேன், ஒயிட் டைரெக்ஷன். ஓகேவா, ஒயிட் டைரெக்ஷனில் நம்ம அலைன் பண்ணலாம். ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா ஃபைனாக நீங்கள் அலைன் பண்ணலாம். ஓகேவா, இப்போ இந்த ஃபின்ஸு கிடச்சிருச்சு உங்களுக்கு. ஓகேங்களா, இதுதான் இந்த ரேடியேட்டரோட ஃபின்ஸு. இப்போ சப்போஸ் நீங்கள் இதுக்கு பெவல் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். நம்ம இங்கே இருக்கிற மாடிஃபையர் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு இதை மாடிஃபை பண்ணாலே எல்லாமே மாடிஃபை ஆகிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லுமே ஃபுல் பண்ணி கண்ட்ரோல் பி அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி எல்லாமே பெவல் ஆகிடும். ஓகேவா, இது போதும். ஃப்ரண்ட்டில் டிசைன் வேணும்னா இது மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஆப்ஜெக்டை ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி நைஃப் டூலை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒரு ஷேப்ஸை நம்ம ரெடி பண்ண முடியும். கேவ் ப்ரெஸ் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு
என்ட்ரு பண்ணுறோம். ஐயை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணலாம். அப்புறமா ஹோல்ட் பண்ணி இன்சைடு கொண்டு போகலாம். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் பி அழுத்தி பெவல் மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸை கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் பஸ்ஸோட மாடல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த விண்டோ சைடு விண்டோ இங்கே ஏறுவாங்கள டிரைவர், அந்த விண்டோவை ரெடி பண்ணலாம். ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணுறோம். ஐயை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஐ ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷேப்பு அச்சீவ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணுறோம். மறுபடியும் ஐயை ப்ரெஸ் பண்ணுறோம். மறுபடியும் எக்ஸ். மறுபடியும் அந்த கார்னர்லாம் பிளெண்ட் பண்ணோன்னா கண்ட்ரோல் பி. ஓகேவா? நான் இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸை வச்சு தான் நான் இதை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் எல்லா டெக்னிக்ஸையும் தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓனாக நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரியான மெஷ் மாடல்ஸ்லாம் பண்ணுறேன், இந்த லோ பாலி மாடல்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம், சுற்றி உள்ள பெவல் பண்ணணும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணேன்னா என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து இடையில உள்ளதும் சேர்ந்து செலக்ட் ஆகிடுது. ஓகேவா? அங்கே பாருங்கள், இங்கேயும் பெவல் ஆகிடும். அது பிரச்சனை. அதனால் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் செலக்ட் பண்ணிட்டு எட்ஜி மோடுக்கு போயிடுங்க. கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு எந்த எட்ஜி தேவையில்லையோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்ட்ரோல் பி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பெவல் தேவையான இடத்துல மட்டும் பெவல் ஆகும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டோரு ஷேப்பு கிடச்சிருச்சு. டோரு பாதி கட் பண்ணுதா, அதனால் அந்த சிலிண்டர் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இதை அன்ஹைட் பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கட் ஆகலை. அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இடத்துல ஒரு லைட்டாக விண்டோ இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணோன்னா மறுபடியும் ஐஏ இன்சர்ட் பண்ணிங்க. கண்ட்ரோல் பி. ஓகேவா? இன்சைடு விண்டோ இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே சைடில் ஏறுறதுக்கு கம்பி ரெடி பண்ணணும். அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அது ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஷிஃப்டியே கிளிக் பண்ணிக்கிறேன். மெஷ் போய்க்கிறேன். மெஷ் போயிட்டு க்யூபே ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்துங்க, க்யூப் என்ன பண்ணுறோம், சைடில் மூவ் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் வச்சு ஒர்க் பண்ணுற பாருங்க. ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம எடிட் மோடு போயிடுவோம். எடிட் மோடு போயிட்டு என்ன செய்ய போகிறோம், அந்த ஃபேஸ் எனக்கு தேவையில்லை. இதுலேருந்து கம்பி இப்படி வந்து இப்படி வளைஞ்சி வர மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். சப்டிவிஷன் யூஸ் பண்ணோம்னா இந்த ஸ்கொயராக இருக்கிறது நமக்கு சர்க்கிளாக கிடச்சிரும். ஓகேவா? ஃபேஸை ரிமூவ் பண்ணிடலாம். வெர்டெக்ஸ் மோடில் இந்த வெர்டெக்ஸை கிளிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த கம்பியை வந்து இப்படி வளைச்சி கொண்டு வர போகிறோம் அப்படி. ஓகேவா? அதை எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இது ரொம்பவுமே முக்கியமான டூல்ஸு. நீங்கள் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஓகே, கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ நான் கர்சரை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக ஒரு பியூர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுதான் பியூர் பாயிண்ட்டு. இதை பொறுத்து அப்படியே ஆர்க் மாதிரி சுற்ற போகுது. இங்கே கிளிக் பண்ண உடனே நீங்கள் இங்கே வந்து ஒரு ஸ்பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ப்ளஸ் மாதிரி சிம்பிள் போட்டு வரும். இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இதோட டேரெக்ஷன் வேறு மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். உங்களுக்கு என்ன டேரெக்ஷனில் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒய் டேரெக்ஷனில் இருக்கோம். அதனால் இங்கே வேல்யூ பாருங்கள், ஆக்சிஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ஆக்சிஸில் ஒய் டேரெக்ஷனில் 1 அப்படின்றத கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து வேறு எந்த டேரெக்ஷனில் எது இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடுங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம ஒய் டேரெக்ஷனை பொறுத்து ரொட்டேஷனு 1 ரெவல்யூஷன் வந்திருக்கு அப்படின்னு இந்த பக்கம் ரொட்டேஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? ரொட்டேஷன் கொடுக்குறோன்னு மீனிங்கு. அடுத்து ஆங்கிள் இருக்குது பாருங்கள். இந்த ஆங்கிள் தான் இது ஃபுல் ரவுண்டா இல்லை பாதியா அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது. நம்மளுக்கு 90 டிகிரி இருந்தால் போதும். அதனால் 90 அப்படின்றத கொடுத்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸ்லாஷ் அழுத்திக்கிறேன். ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்திருக்கு. இது எனக்கு இப்படி வரணும் இல்லையா? அதுக்காக நான் என்ன செய்யணும், கண்ட்ரோல் இசட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், இதை ட்ரை பண்ணுறேன். இந்த ப்ளூவை கிளிக் பண்ணிங்கன்னா தான் ஆப்ஷன் வரும், மறந்துடாதீங்க. ஒய் டைரெக்ஷனில் 1 கொடுத்துக்கிறோம். ஜெட்டு மற்றதை 0 பண்ணிக்கிறோம். இப்போ இதை -90 கொடுப்போம். -90 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சிரும்.
இப்போ நம்ம வெளியில் போயிடலாம். ஸ்லாஷ் அழுத்தி வெளில வந்துடலாம். உங்களுக்கு தேவையானது கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் நார்மலான ஒரு இது செலெக்ஷன் மோடுக்கு போய்க்கலாம். போய்கிட்டு ஏவை செலக்ட் பண்ணிங்கன்னா இது எல்லாம் செலக்ட் ஆயிரும். ஷிஃப்ட் டி டூப்ளிகேட் பண்ணுறோம். மறுபடியும் என்ன செய்ய போகிறோம்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு வர போகிறோம். அதுக்காக தான் ரொட்டேஷன் எக்ஸ் டைரக்ஷன் 180 அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இது கிரியேட் ஆகிடும். அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா இது ரெண்டையும் பிரிட்ஜ் டூலை வச்சு கம்பைன் பண்ண போகிறோம். பாருங்கள், இதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். எஜ் செலக்ட் ஆகிட்டு அதே மாதிரி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணுங்கள். லூப் டூல்ஸ் போயிட்டு பிரிட்ஜ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இந்த லூப் டூல்ஸ் வரலன்னா நீங்கள் ஆட் ஆன் போயிட்டு லூப் டூல்ஸ் அப்படின்னு எனேபிள் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே லூப் மெஷ் போயிட்டு லூப் டூல் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, நமக்கு இந்த மெஷ் தேவையானது கிடச்சிருச்சு. வெளியில் வந்துருங்க. சப்டிவிஷன் மாடிஃபையர் யூஸ் பண்ணலாம். ஷேட் ஸ்மூத் கொடுத்துக்கலாம். ஸ்கேல் டவுன், எந்த அளவுக்கு ஸ்கேல் வேணுமோ அந்தளவுக்கு ஸ்கேல் பண்ணிக்கங்க. ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில் உங்களுக்கு போதுன்னா நீங்கள் இந்த ஹேண்டிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் டி. ஓகேவா, இந்த மாதிரி மாடல் ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம மிரர் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி நான் பாருங்கள், ஷிஃப்டியை கிளிக் பண்ணுறேன். மெஷ் போயிட்டு கியூப் செலக்ட் பண்ணிக்கிறேன். கியூப் செலக்ட் பண்ணிட்டு இதோட பொசிஷனை இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு ஸ்கேல் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இது வந்து மிரர் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதாவது சைடு மிரர் இருக்குல்ல, அதை பண்ண போகிறோம். பார்த்துக்குங்க. கீழே உள்ள செலக்ட் பண்ணிக்குவோம். இ ப்ரெஸ் பண்ணுவோம். இசட் டைரக்ஷனில் மறுபடியும் இசட் டைரக்ஷன். ஓகேங்களா, இப்போ நம்ம சைடு மிரர் மாதிரி இது வந்து ஒரு மிரரோட ஹேண்டிலாக வச்சுக்குவோம். ஓகேவா, இந்த ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணி இதை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கான ஒரு லொக்கேஷன் இதாக மாற்றிக்கலாம். இயை ப்ரெஸ் பண்ணி இதை அட்டாச்மெண்ட்டுக்கு உள்ள மாதிரி இங்கே போய்ட்டு அட்டாச் பண்ணல, இங்கே ஃபிக்ஸ் பண்ணல, அந்த ஒரு விஷயமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மிரர் இது இப்படி லைட்டாக மூவ் பண்ணிங்க. மூவ் பண்ணிவிட்டு எட்ஜ் மோடை செலக்ட் பண்ணி நம்ம பெவல் கொடுக்குறதுனா பெவல் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு சப்டிவிஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். சப்டிவிஷன் மாடிஃபையர். ஓகேவா, லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிரர் மாதிரியான ஒரு சைடு மிரர் மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். வெர்டெக்ஸ் மோடு, ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதில் உள்ள இடையில் உள்ள எல்லா ஃபேஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஐயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்செர்ட் ஆகும். இயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்சைடு நீங்கள் மூவ் பண்ணிடலாம். இப்போ ரைட் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு மிரர் மாதிரியான ஒரு பக்கவான ரிசல்ட் கிடைக்கும். ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணி லொக்கேஷனை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த சைடு மிரரை நம்மளோட டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு எது நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். நம்மளோட சேம் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும், நீங்கள் ஈஸியாக எல்லா மாடல்ஸையும் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் இ கிளிக் பண்ணி இதோட ஷேப்பை நம்ம க்ரீஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணிங்க. ஆல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து லொக்கேஷன் எல்லாம் டிஃபால்ட் பொசிஷனுக்கு போவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம், மிரர் மாடிஃபையர் யூஸ் பண்ண போகிறோம். மிரர் மாடிஃபையர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடும் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா, இப்போ சைடு மிரர் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது நம்ம வீல் மாடல் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளானது தான். ஷிஃப்டியை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் ஒரு சிலிண்டரை எடுத்துக்கலாம். ஸ்லாஷ் அழுத்தி வெளில வந்துடலாம். லோக்கல் வியூவை பார்த்துக்கலாம். ஓகேவா, முதல்ல நான் என்ன செய்ய போகிறேன், இதை வந்து சென்டர் ஆக்கிக்கிறேன். இந்த சென்டரில் வர மாதிரி பண்ணிக்குவோம். செட் ஆர்ஜின், ஜாமெட்ரி டு ஆர்ஜின் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு ஸ்னாப் அப்படின்றதுக்குள்ளே போயிட்டு கர்சர் டு வேர்ல்ட் ஆர்ஜின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கர்சர் வந்து வேர்ல்ட் ஆர்ஜினுக்கு போயிடும். நம்ம வேர்ல்ட் ஆர்ஜின் தான் இந்த ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு கர்சர் அங்கே போன பிறகு மறுபடியும் இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணுங்கள்.
செட் ஆர்ஜின் அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஜாமெட்ரி டு ஆர்ஜின் ஜாமெட்ரி டு ஆர்ஜின் டு 3D கர்சர்னு கொடுங்க. இதோட ஆர்ஜின் வந்து 3D கர்சருக்கு போயிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ஜாமெட்ரி டு ஆர்ஜின் அப்படின்ற கொடுங்க. ஓகேவா, இதை ஒரு 2 முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். இந்த கான்செப்ட் புரியலைன்னா நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம வீல் மாடல் பண்ணலாம். ஐயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. நம்ம இன்சைட் உள்ளது தான் ஒரு ரிம்மோட மாடல்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரிம்மை மாடல் பண்ணுறோம். இப்போ லைட்டாக உள்ளே ட்ராக் பண்ணிக்கலாம். ஈயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்சைடு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அப்புறமா ஸ்கேல் டவுன் பண்ணிங்க. மறுபடியும் ஈயை ப்ரெஸ் பண்ணுங்கள். எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வீல் மாதிரியான ஷேப்ஸை நீங்களே உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு சொன்னதோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க. ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ கூட பார்த்துக்கலாம். ஓகேவா, இது ஒரு பேசிக் கான்செப்ட் தான். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, ஈயை ப்ரெஸ் பண்ணி எஸ்கேப் பண்ணிங்க. இந்த இடத்துல ஸ்கேல் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி வெளியில் வரதுக்காக மறுபடியும் ஈயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீலோட சென்டரில் ஒரு மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் இல்லையா, அது உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இதை முடிச்சுக்கலாம். பெவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெவல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஷார்ப் எட்ஜை பெவல் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வீலோட ரிம் இப்படி இருக்குது. இதில் நிறைய ஒரு நெட்டு போல்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும்னா நம்ம அதை கட் பண்ணி எடுக்கணும் பூலியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி. பாருங்கள், இதை இந்த இடத்துல லொக்கேட் பண்ணுறேன். லொக்கேட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணி ஆல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். கொடுத்த பிறகு என்ன பண்ண போகிறோம், எடிட் மோடு போயிட்டு இதை வந்து ஸ்பின் பண்ணிக்கலாம். சுற்றி எல்லா இடத்துலையும் வரணும் இல்லையா, ஸ்பின் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா சுற்றி உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆயிரும். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அந்த அளவுக்கு செலக்ட் பண்ணிங்க. நம்ம ஒரு 6 கொடுத்துக்கலாம். 6 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு தேவையான இந்த சிலிண்டர் கிடச்சிரும். நீங்கள் பூலியன் யூஸ் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் போயிட்டு பூலியன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். பூலியன் போயிட்டு ஆப்ஜெக்ட் போய் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா இது கட் ஆகிடும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இதை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கட் ஆகி இருக்கணும். இப்போ நம்ம பூலியன் ஒர்க் ஆகலை ஆக்சுவலாக. இதை பாருங்கள், இந்த சிலிண்டரை நான் ஹைட் பண்ணுறேன்னா இங்கே பூலியன் மாடிஃபையர் இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகலை. ஓகேவா, நீங்கள் ஏன் ஒர்க் ஆகலைன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நீங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் இந்த எக்ஸாக்ட் டு ஃபாஸ்ட் அப்படின்றத நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஒரு சில சமயங்களில் இது ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் இதை சூஸ் பண்ணும்போது சால்வர் டைப், இது ஒரு டிஃப்ரெண்ட் சால்வர் டைப்பு, அது உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா, ஒன்று இல்லைன்னா இன்னொன்று வச்சு நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை டயராக மாற்ற போகிறோம். இப்போ எடிட் மோடு போயிட்டு கீழே ஒரு வெர்டெக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிங்க. நம்ம சோலோ மோடு போய்க்கும், ஸ்லாஷ் அழுத்தி கீழே உள்ள வெர்டெக்ஸ்லாம் செலக்ட் பண்ணி ஒரு வீல் எந்த லெவலுக்கு சைஸ் இருக்குமோ அந்த லெவலுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு லூப் செலக்ட், இங்கே லூப் கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்கேல் அப் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் அப், கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது நமக்கு பெவல் ஆகும். இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது ஒரு வீல் மாதிரியான ஒரு ஷேப்பை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா. ஷேட் ஸ்மூத் கொடுத்துக்கலாம். கொடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இது வேணாம் நமக்கு, ஷேட் ஃப்ளாட்டே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்டிவிஷன் மாடிஃபையர் யூஸ் பண்ணலாம். சப்டிவிஷன் மாடிஃபையர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் பூலியன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு அப்புறமா சப்டிவிஷன் கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஓகேவா,
அதனால் இதை சேஞ்ச் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆகும். இதுக்கு என்ன மீனிங்னா ஃபஸ்ட்டு எல்லாமே சப்டிவைட் ஆகிடும், அதுக்கப்புறமா பூலியன் கட் பண்ணி எடுக்கும். அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. எடிட் மோடு போயிருங்க. எந்தெந்த இடத்துலலாம் ஷார்ப் பேஜ் வேணுமோ அதெல்லாம் ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணி ஷார்ப்பாக மாற்றிக்கங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கிளிக் பண்ணி இந்த மாதிரி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது டயர் வந்து செப்பரேட்டாக இருக்கணும் இல்லைங்களா? அதனால நம்ம ஆர் கிளிக் பண்ணுவோம். ஆர் கிளிக் பண்ணி இன்னொரு லூப் கட் போட்டுட்டு மறுபடியும் பெவல் க்ரியேட் பண்ணுங்கள். பெவலில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி மவுஸோட ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அதோட லூப் கட்ஸை குறைச்சிக்குங்க. இந்த மாதிரி 2 லூப் கட் இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். இ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இசட் டைரக்ஷனில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஸ்கேல் டவுன் பண்ணுங்கள். ஸ்கேல் டவுன் இன்சைடு இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். பார்க்குறதுக்கு ஒரு ரிம்மும் இதுவும் செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் சப்டிவிஷன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்தான அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். நம்ம இதோட த்ரெட்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணோன்னா ரொம்ப டைம் ஆகும். நம்ம அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இங்கே கேப் அதிகமாக இருக்குது இல்லைங்களா? அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா, இதை ஃபுல்லாக லூப் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் இ கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே அடுத்த லூப்பையும் ஷிஃப்ட் இ கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு வீல் ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. இது போதும் நமக்கு. இந்த வீலு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல ரிசல்ட்டை பெற முடியும். ஸ்லாஷ் அழுத்தி மறுபடியும் நார்மலாக உள்ள வியூக்கு வந்துருப்போம். இங்கே இருக்கிற பஸ்ஸை எனேபிள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டயரோட டெப்த்தை நான் குறைச்சிக்கிறேன். குறைச்சிக்கிட்டு நம்ம இப்போ பொசிஷன் பண்ண வேண்டியதான் பாக்கி. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே இருக்கிற சிலிண்டரை ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் இதை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஆர் கிளிக் பண்ணுறேன். ஒயிட் டைரக்ஷனில் 90 டிகிரி 90ன்னு கீபோர்டில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்கேல் டவுன் பண்ணுறோம். கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கிறோம். ஓகே. ஒரு வீல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதை மல்டிபிள் வீலாக மாற்றணும் இல்லைங்களா? அதுக்கு ஷிஃப்ட் டி, எப்போவும் நம்ம யூஸ் பண்ணுற சேம் மெத்தட் தான். ஷிஃப்ட் டி கிளிக் பண்ணுங்கள். ஒயிட் டைரக்ஷனுக்கு ஒயிட் டைரக்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்படி ப்ளேஸ் பண்ண பிறகு நீங்கள் இது ரெண்டையும் கண்ட்ரோல் ஜே அழுத்தினீங்கன்னா 2 கம்பைண்ட் ஆகி சிங்கிளாக கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நீங்கள் மிரர் மாடிஃபையரை சூஸ் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு கொண்டு வந்துடலாம். இது எக்ஸ் டைரக்ஷன் தான். ஆனால் ப்ராப்ளம் இங்கே எக்ஸ் டைரக்ஷனில் இங்கே மிரர் ஆகலை இல்லைங்களா? அப்படின்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். கண்ட்ரோல் ஏவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் கிடச்சிரும். இப்போ இந்த பஸ்ஸோட பாட்டம் ஃபுல்லாகவே கட் ஆகிருக்கு. ஓகேவா? இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பஸ்ஸு மாதிரி தெரியல. அதை எப்படி ரிசால்வ் பண்ணலான்னா, நம்ம அந்த சிலிண்டரை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த சிலிண்டரை கிளிக் பண்ணிக்கங்க. டேப் கிளிக் பண்ணிக்கங்க. இன்சைட் போயிட்டு இந்த கார்னர் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணுங்கள். எந்த லெவல் வேணுமோ அது அளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னா, மிரர் மாடிஃபையர் யூஸ் பண்ணிக்கங்க. மாடிஃபையர் எக்ஸ் டைரக்ஷனில் இதுவும் கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றத நீங்கள் கொடுத்துடணும். இப்போ கரெக்டாக இந்த லொக்கேஷனில் இருக்கும். இப்போ இதை ஹைட் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் இருக்கிற இடம் வண்டி கட் ஆகிருக்கும். ஓகேங்களா? டபுள் டயர் போடணும் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே பார்த்துட்டு டபுள் டயரும் கூட நீங்கள் போட்டுக்க முடியும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டி கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணிங்கன்னா டபுள் டயர் க்ரியேட் ஆயிரும். ஓகேங்களா? இதான் ஒரு பேசிக்கான ஒரு பஸ்ஸோட மாடல்.
இப்போ நீங்கள் டாப் சைடில் ஏதாச்சும் ஒரு கேரேஜ் மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உள்ள மாடல் மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த வெர்டெக்ஸ்லாம் தேவையில்லாமல் நிறையா இருக்குது. இதெல்லாம் எப்படி கம்பைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட்டோ மெர்ஜ் வெர்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இதை எனேபிள் பண்ணிட்டு டபுள் டைம் ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுங்க, இதில் கரெக்டாக அந்த லைன்லேயே போகும். இந்த லாஸ்ட் பாயிண்டில் அப்படி வச்சு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதோட மெர்ஜ் ஆகிடும். அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் மெர்ஜ் பண்ண முடியும். டபுள் டைம் ஜி ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள வெர்டெக்ஸோட மூவ் பண்ணிங்கன்னா அது மெர்ஜ் ஆகிடும். ஓகேங்களா? இப்படி தான் இதை ரிசால்வ் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா எப்பவும் போல் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்சர்ட் ஆகும். கிளிக் பண்ணிங்க. ஆனால் நமக்கு இன்சர்ட் எப்படி வரணும்னா இந்த பவுண்ட்ரியை எடுத்து விட்டுறணும். ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான இன்சர்ட் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா இந்த சுற்றி உள்ள இடத்தெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணி டாப்பில் ஒரு பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? இந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபுல் லூப் செலக்ட் ஆகிடும். ஈயை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைட்டாக மூவ் பண்ணிக்கங்க. மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் பிளைன் கிடச்சிரும். அஸ் யூஷுவல் நீங்கள் எதுவும் பெவல் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லைனா இந்த எட்ஜை ஒன்றையும் செலக்ட் பண்ணிட்டு பெவல் யூஸ் பண்ணி இதோட ரேடியஸை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். கண்ட்ரோல் பி, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எஃபெக்டை க்ரியேட் பண்ண முடியும். இதே சேம் கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் சைடில் வந்து லக்கேஜெலாம் வைக்கிற இடத்தையும் நீங்கள் உருவாக்க முடியும். பாருங்கள், கண்ட்ரோல் ஆர் கிளிக் பண்ணுறோம், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபேஸ் செலக்ட் பண்ணுறோம், ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ஆர் கிளிக் பண்ணால் இதே சேம் சைஸில் இங்கே வந்துடும். அப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்பவும் போல் இங்கே இருக்கிற எல்லா வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இ ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்சைடு லைட்டாக ஒரு அண்டர் கட் மாதிரி ஒரு இதை பண்ணிடலாம். அதே மாதிரி பக்கத்தில் உள்ளதையும் இ ப்ரெஸ் பண்ணி லைட்டாக அண்டர் கட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு மாடல் முடிஞ்சிருச்சு. இது ஹேண்டில் வைக்கிறதுனா ஹேண்டில் வச்சுக்கலாம். எல்லாமே ஈஸி தான். நம்ம சேம் கான்செப்ட் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். கேவை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் வைக்கிறதுனா கேவை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹேண்டில் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். இ ப்ரெஸ் பண்ணி இப்படி கொண்டு வந்துருங்க லைட்டாக. அப்புறமா ஆர் செலக்ட் பண்ணிங்கன்னா லூப் கட்டு. அப்புறமா என்ன செய்யலாம்னா ஃபேஸ் மோடு போயிட்டு கீழே உள்ள ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ப்ரெஸ் பண்ணிங்க, இன்சர்ட் ஆகும். அப்புறமா அதை டாப்பில் ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு கேப் மாதிரி கிடைக்கும். இது நான் ஒரு சிம்பிளாக ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே யூஸ் பண்ண கான்செப்ட் சேம் கான்செப்டை யூஸ் பண்ணி இங்கே ஹேண்டில் உருவாக்க முடியும். இதே மாதிரி பேக் சைடையும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் உருவாக்குன மாதிரி இந்த லைட்லாம் உருவாக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மா ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் பண்ணுறேன். கேவ் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். சைடில் உள்ள செலக்ட் பண்ணி என்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் மோடு, ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். மறுபடியும் ஈயை ப்ரெஸ் பண்ணுறோம், இன்சைடு பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக அந்த பூலியன் ஏதோ நம்மளோட மெஷ்ஷை வந்து இஷ்யூ பண்ணுது. நம்ம இதை ஹைட் பண்ணிவிட்டு இந்த பூலியன் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இப்போ நீங்கள் பேக் சைடில் லைட் அப்ளை பண்ணுறதுனா இதே லைட்டை கூட பேக் சைடில் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஷிஃப்ட் டி கிளிக் பண்ணுறேன், எஸ்கேப் பண்ணிக்கலாம். எஸ்கேப் பண்ணிவிட்டு நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு எல்லாமே தேவையில்லை. இந்த மிரர் மாடிஃபையரை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிவிட்டு, சப்டிவிஷன் இருந்தால் பிரச்சனை கிடையாது.
ஏவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க. இது எல்லை ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரே இது மட்டும் செலக்ட் ஆகிரும். கண்ட்ரோல் ஐயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மற்ற இதெல்லாம் செலக்ட் ஆகிரும். அது எனக்கு தேவையில்லை. எக்ஸு வெர்டெக்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிரும். ரொட்டேட்டு இசட் டைரக்ஷனில் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணோம்னா அப்படியே ஆப்போசிட்டில் நமக்கு கிடச்சிரும். இதை நீங்கள் லொக்கேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? லொக்கேஷன் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதை ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே பேக் சைடில் உள்ள அந்த அண்டர்கட்டே தெரியல இல்லைங்களா? அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா வெர்டெக்ஸ் மட்டும் போயிட்டு கொஞ்சம் பெவல் கொடுத்துடலாம். கண்ட்ரோல் பி, கொஞ்சம் லூப்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெவல் கிடச்சிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். எஸ், எடிட் மோடு போய்க்குங்க. ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேவைன்னா ஷிஃப்ட் டி கிளிக் பண்ணுறோம். இசட் டைரக்ஷனில் எத்தனை லைட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். சிம்பிள் ப்ரொசீஜர் தான் இது. நெக்ஸ்ட் ஒரு மிரர் மாடிஃபையர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு பேக் சைடில் மிரர் கிடச்சிரும். ஓகேங்களா? விண்டோ சேம் கான்செப்ட். கிளிக் பண்ணுறோம். ஐயை ப்ரெஸ் பண்ணுறோம். இ ப்ரெஸ் பண்ணுறீங்க இன்சர்ட் பண்ணுறதுக்கு. அப்புறமா எட்ஜ் மோட் போயிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி இந்த சென்டரில் உள்ள எட்ஜை ஒன்றையும் ரிமூவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி பெவல் கொடுத்துக்கிறோம். இப்படி பெவல் கொடுத்துக்கலாம். பெவல் கொடுத்துட்டு இன்சைடு உள்ள அந்த லூப்பை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுங்க. இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்க முடியும். கரெக்டாக பார்த்து எந்த எட்ஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள இது எல்லாமே இன்சைடு உள்ளதாக பார்த்து சூஸ் பண்ணிக்க மறந்துடாதீங்க. லைட்டாக அப்படியே ட்ராக் பண்ணுறோம். அப்புறமா இங்கே ஒரு பெவல் கொடுத்துட்டிங்கன்னா பேக் சைடில் ஒரு விண்டோ மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். சாரி, அந்த மிரர் அந்த லைட்டு ஜன்னல் மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்ம லோ பாலியில் பண்ணுற மெத்தடு. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லா வெஹிக்கிள்ஸையும் க்ரியேட் பண்ண முடியும். ரியலிஸ்டிக் மாடல் பண்ணோன்னா உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டாக சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஒவ்வொரு லூப் செலெக்ஷனும் எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஒரு லூப் டூல்ஸ் போடுறோம், கண்ட்ரோல் பெவல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அதாவது ஃப்ளாட்டாக இருக்குது. அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அட்வான்ஸ் லெவல் செகண்ட் லெவல் போகும்போது நீங்கள் எப்படின்னா அந்த ஸ்மூத்தாக உங்களுக்கு அப்படியே கர்வேச்சரில் இருக்கும். அந்த கார் மாடலாக இருக்கட்டும், பஸ் மாடலாக இருக்கட்டும், அந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அது 2வது லெவலு. இந்த லெவலில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அதை ட்ரை பண்ணுங்கள். அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்றதை நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேங்களா? அதை நோட் பண்ணோன்னே அதை எப்படி ஒன்று ஒன்றா ரிசால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் பக்காவான மாடலை க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.